ஈரம் தாங்கிய புனிதரே, பாரங்கள் அழுத்திய போதிலும் மறைசாரத்தில் வாழ்ந்திட்ட வேந்தரே, பாரங்கள் அழுத்திய போதிலும் மறைசாரத்தில் வாழ்ந்திட்ட வேந்தரே, வீரம் நிறைந்த இளைஞரே, நெஞ்சில் ஈரம் தாங்கிய புனிதரே, அறநெறி மீதுள்ள தாகத்தினால் அம்புகள் துளைத்தும் துணிந்து நின்றீர், வேதத்தின் மீதுள்ள விருப்பத்தினால் தடிகள் தாக்கியும் தாங்கிக் கொண்டீர், எதையும் தாங்கும் இதயத்துடன் நாங்களும் வாழ துணை புரியும், எதையும் தாங்கும் இதயத்துடன் நாங்களும் வாழ துணை புரியும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசுவின் அன்பில் மலர்ந்த இறைக்குலமே, இறையன்பின் சொந்தங்களே, இயேசு ஆண்டவர் என்னும் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் நம்பிக்கைக்கு உரியன. இறைவன் நம்முடைய பலவீனங்களையும் துன்பங்களையும் தேவைகளையும் அறிந்துள்ளார். இறைவனில் மன உறுதியுடன் இறுதி வரை இருந்தால் நிலைவாழ்வு என்னும் வெற்றியை பெற முடியும். இயேசுவின் பின்னே செல்வது கடினமானது, சவால்கள் நிறைந்தது. அது கரடு முரடான முட்கள் நிறைந்த பாதையாக தோன்றினாலும் பயணத்தின் முடிவில் மலர் கிரீடத்தை பரிசாகத் தரும். எனவே திரு அவையின் மக்களாகிய நாம் நம் புனிதரை போன்று விசுவாசம் தளராது, அச்சத்தை எரித்து, அன்பிலே நிலைத்து, நம்பிக்கையோடு பயணிப்போம். புது உணர்வு கொள்வோம், புது முயற்சிகள் மேற்கொள்வோம், புது உறவுகள் வளர்ப்போம். இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ்வோம். இறையருளை நிறைவாய் பெறுவோம். அதற்கான அருள் வரங்களை இத்திருப்பலியில் இறைஞ்சுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மன துணிவை எங்களுக்கு அருளவுமாய் வேண்டுகின்றோம். உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்டப்பட்டுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துருவை பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 15 முதல் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, மெல்கிசேதேக்கு சாலேம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு. ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார்.
ஆபிரகாம் தம்மிடம் இருந்த எல்லாவற்றிலிருந்தும் 1/10 இவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவரது பெயரின் முதற்பொருள். மேலும் இவர் சாலேமின் அரசர், அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். மெல்கிசேதேக்குக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது. இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பகைவரை உமக்கு கால்மணையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்தில்
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 6 முடிய. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவரிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏதோதரியோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித செபஸ்தியார் ஆலயமானது உதகை மறைமாவட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது. அந்தியூர் மறைவட்டத்தில் புனித செபஸ்தியார் பங்கானது பழமை வாய்ந்த ஒரு பங்காக இருக்கின்றது. 400 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு கிறிஸ்துவம் இருந்திருக்கின்றது. ஏறக்குறைய 350 ஆண்டுகளுக்கு முன்பாக புனித அருளானந்தர் இந்த பகுதிக்கு வந்து இந்த மண்ணில் தன்னுடைய காலை பதித்து அவர் சென்றிருக்கின்றார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட புனித இடமாக இந்த நகலூர் பகுதியானது இருக்கின்றது. இந்த நகலூர் பகுதியில 200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஆலயம் இன்றும் இருக்கின்றது. திவ்ய நற்கருணை ஆண்டவர் அந்த இடத்தில் உறைவிடமாக்கி இருக்கின்றார். அவருடைய பிரசன்னம் அந்த இடத்தில் நிறைவாக இருக்கின்றது. நாம் இப்பொழுது திருப்பலி பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆலயமானது கட்டப்பட்டு 96 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றது. இந்த பங்கானது துவங்கப்பட்டு 171 ஆண்டுகள் ஆகி இருக்கின்றது. இவ்வளவு பழமையும் விசுவாசம் நிறைந்த இந்த மண்ணிற்கு பாதுகாவலராக புனித செபஸ்தியார் இருக்கின்றார். அமெரிக்கா நாட்டுல ஒரு தம்பதியர் பணிவிடை செய்ய வேண்டும், கடவுளுடைய ஊழியம் செய்ய வேண்டும் என ஆப்பிரிக்க நாட்டிற்கு செல்லுகின்றார்கள். ஆப்பிரிக்க நாட்டுல ஏழை மக்களுக்கு அவர்கள் உதவி செய்கின்றார்கள். ஏழை மக்களுக்கு பல ஆண்டுகள் உதவி செய்கின்றார்கள். அமெரிக்காவில் ஒரு மீட்டிங்காக இவர்கள் செல்ல இருந்தது.
இவர்கள் 20 நாட்கள் கப்பல்ல பயணம் செய்ய வேண்டும். அந்த சமயத்துல அமெரிக்க நாட்டினுடைய பிரசிடென்ட் ஆப்பிரிக்க நாட்டை பார்க்க வந்துவிட்டு, தன்னுடைய குடும்பத்தோடு பார்க்க வந்துவிட்டு, கப்பலில் இவர்கள் செல்கிறார்களே அதே கப்பல்ல அவரும் செல்லுகின்றார். கப்பல்ல போறப்போ அந்த அமெரிக்க நாட்டு பிரசிடென்டினுடைய அதிபரினுடைய குடும்பத்தாருக்கு எல்லோரும் ஓடி ஓடி பணி செய்கின்றார்கள். அவர்களுக்கு என்னென்ன உபசரிப்பு தேவையோ அனைத்தையும் செய்கின்றார்கள். கடவுள் ஊழியம் செய்த அந்த மனிதருக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. நானும் இத்தனை ஆண்டுகள் கடவுளுடைய பணியை நான் செய்து கொண்டிருக்கின்றேனே, என்னையும் என் மனைவி இவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ஒரு உபசரிப்பு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மனிதனுடைய குடும்பத்திற்கு எப்படி உபசரிப்புகள்? 20 நாட்கள் கடக்கின்றது. அமெரிக்கால போய் கப்பலிருந்து இறங்குறாங்க. அங்க பார்த்தா அநேக மக்கள் கூடி இருக்கின்றார்கள். வான வேடிக்கை, சிவப்பு கம்பள வரவேற்பு, இதையெல்லாம் பார்த்தவர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப நாம கடவுளுடைய பணியை செய்யறோம், இங்க நாம வந்திருக்கிறோம், நம்ம ஒருத்தர் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்களே. ஆனா இந்த மனிதனுக்கு எத்துணை மதிப்பு, இந்த மனிதனுக்கு எத்துணை ஆடம்பர வரவேற்பு என்று நினைத்துக் கொள்ளுகின்றார். மனைவிட சொல்லுகின்றார். மனைவி சொல்றாங்க, நாம் கடவுளுடைய பணியை செய்கின்றோம், அது கடவுளுக்கு நிறைவாக தெரியும். இரவு தூங்க செல்றாரு. தூக்கத்தில் அவருக்கு கனவு. விண்ணகத்துல, இந்த மண்ணகத்திலிருந்து விண்ணகம் சென்ற அனைவரும் கரவொலி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். காவல் தூதுவர்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு கிரீடத்தை எடுத்துட்டு அப்படியே வருகின்றார். வருகின்றவர் இந்த மனிதருக்கு, இறை ஊழியம் செய்த அந்த மனிதருக்கு அவருடைய தலையில அந்த கிரீடத்தை வைக்கின்றார். திடீரென முழிச்சு பார்க்கிறாரு. அவ அப்படிதான் நினைச்சாரு, இந்த உலகத்தினுடைய அற்ப பெருமைக்கு, இந்த உலகம் தருகின்ற அற்ப சந்தோஷத்திற்கு, அற்ப மதிப்பிற்கு என்னுடைய இறை பணியை நான் ஒப்பிட்டேனே. கடவுள் எனக்கு உயர்ந்த கிரீடத்தை கொடுத்து அவருடைய பிள்ளையாக, அவருடைய கருவியாக நான் இருக்கின்றேன் என்பதை எனக்கு உணர்த்தி இருக்கின்றார். ரோமையர் புத்தகம் 8வது அதிகாரம் 30வது வசனம். தாம் முன் குறித்து வைத்தோரை அவர் அழைக்கின்றார், தாம் அழைத்தவரை தமக்கு ஏற்புடையவராக்குகின்றார், தமக்கு ஏற்புடையோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்கின்றார். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடவுள் எப்பொழுதும் மாற்றியுற செய்கின்றார். இந்த வருடம் கடவுள் கொடுத்த நமக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 6-7 வசனம். கடவுளுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அவர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய துக்கங்களை அவரிடம் கொடுங்கள், ஏனெனில் அவர் உங்களை குறித்து கவலையுறுகின்ற தெய்வமாக இருக்கின்றார். கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய புனிதரையும் அப்படித்தான் கடவுள் அந்த உயர்ந்த நிலைக்கு உயர்த்தினார். கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியதினால டயோக்னியஸ் அந்த அரசனுடைய அரண்மனைக்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் செல்லக்கூடிய தகுதி அவருக்கு இருந்துச்சு, அந்த உரிமை அவருக்கு இருந்துச்சு. ஏனென்றால் அவருடைய உயிரை அவர் காப்பாற்றினார். புனித செபஸ்தியார் என்ன செய்தார் என்றால்,
இவர் படை தளபதியாக அமர்த்தி இருக்கின்ற அந்த தருணத்துல இவரை பார்க்கின்ற பொழுது சிறையில் இருந்த கிறிஸ்தவர்கள் பயந்தார்கள். ஏனா கிறிஸ்தவர்கள் என்றாலே கொலை செய்யப்படுவார்கள், இவர்களையும் கொலை செய்து விடுவார் என்று இவங்க நினைத்து பயந்தார்கள். ஆனால் அப்பொழுது பயப்பட்ட சிறை கைதிகளை பார்த்தவர் சொன்ன வார்த்தைகள், அன்பர்களே, நீங்கள் படும் துன்பங்களுக்கு விண்ணுலகில் வேத சாட்சி மணிமுடி பரிசாக கிடைக்கும். இந்த மண்ணகத்துல நீங்கள் படுகின்ற ஒவ்வொரு வேதனைக்கும் விண்ணகத்துல பரிசு கிடைக்கும். என்ன மாதிரி பரிசு? மணிமுடி கடவுள் கொடுப்பார். எப்படி கடவுள் பணி செய்த அந்த நபருக்கு கடவுள் கிரீடத்தை கொடுத்தாரோ அதே போல கடவுளுக்காக வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் விண்ணகத்தில் அந்த கிரீடத்தை கொடுப்பார். அந்த நேரத்துல மார்க்கஸ் மற்றும் யார்சலின் இவங்க 2 பேரும் சகோதரர்கள். இவங்க 2 பேரும் விசுவாசத்தோடு இருக்கின்றார்கள். அரசனுக்கு இது தெரிகின்றது, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று. இவங்களை கொல்ல நினைக்கின்றான் அரசன். ஆனா இவங்க பயப்படல, நாங்க சாக தயார் என்று சொல்லுகின்றார்கள். அரச ஒரு சூழ்ச்சி செய்கின்றார். அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள் எல்லாத்தையும் 20 நாட்கள் 30 நாட்கள் நீ இருந்து வா, அவர்களோடு நீ இரு என்று அனுப்பி வைக்கின்றான். சாக போகிறோம் என்பதை தெரிந்து அவர் செல்லுகின்றார். குடும்பத்தில் இருக்கின்றவர் என்ன செய்வாங்க? சந்தோஷமா வா, 30 நாள் இருந்துட்டு போய் சாகுன்னு சொல்லுவாங்களா? இல்லை. அவர்கள் எல்லாம் அழுகின்றார்கள். நீ கிறிஸ்துவை மறுதலை என்று சொல்லுகின்றார்கள், நீ கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கின்றார்கள் குடும்பத்தார். பாசத்துல அவங்க கிறிஸ்துவை மறுதலிக்க துணிகின்றார்கள். இவர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்க துணிந்து விட்டார்கள் என்பதை அறிந்த புனித செபஸ்தியார் அவரிடம் சொன்ன வார்த்தைகள், வலிமை வாய்ந்த இயேசுவின் போர் வீரர்களே, உங்கள் சொந்தங்களின் கண்ணீருக்கு பயந்து முடிவில்லா மணிமகுடத்தை இழந்து விடாதீர்கள். இப்போது உங்களுக்காக கண்ணீர் வடிப்பவர்களை எண்ணி பார்த்தால் நிலையில்லா ஆனந்தமும் பேரின்பமும் இழந்து நீங்கள் கண்ணீர் வடிக்கும் அவலம் ஏற்படும். நித்திய வாழ்வை இழந்து போக நேரிடும். தற்காலிக ஆறுதலுக்காக நிலையான மகிழ்ச்சியை இழப்பவர்கள் முட்டாள்களே. இந்த உலகம் தருகின்ற மகிழ்ச்சி, இந்த உலகத்தில் இருக்கின்ற நபர்கள் தருகின்ற மகிழ்ச்சி, அவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை முட்டாள்கள் வாழ்கின்ற வாழ்க்கை. கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை மட்டுமே மாட்சிமை மணிமுகடம் நிறைந்த அந்த வாழ்க்கை. அப்ப எந்த அளவுக்கு வீரராக இருக்கின்ற செபஸ்தியார் சொல்ல முடிந்திருக்கும். விசுவாசத்தை அவர் தூண்டியதினால அவர்கள் குடும்பத்துக்காக அல்ல, நாங்கள் கடவுளுக்காக என்னுடைய உயிரை கொடுப்போம் என்று உயிரை கொடுத்தார்கள். நம்முடைய புனிதர் அதே போலத்தான் தன்னுடைய உயிரை கடவுளுக்காக கொடுக்கிறாரு. கிறிஸ்துவர் என்று தெரிந்த பொழுதும் அம்பை எய்கின்றார்கள், செத்துட்டாருன்னு விட்டுட்டு போறாங்க. ஆனால் அவர் அற்புதமான விதத்துல திரும்பவும் உயிர் பிழைக்கிறாரு. புனித பவுலரடியாருடைய வார்த்தைகள் அங்கு உண்மையாகின்றன. வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக, மரித்தால் அது எனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கின்றார். திரும்பவும் அவர் என்ன செய்யறாரு? அந்த அரசங்கிட்ட போறாரு. அரசனுக்கு கோபம், தடியினால் அடித்து அவரை கொலை செய்கின்றார். தன்னுடைய உயிரை கடவுளுக்காக அவர் கொடுத்தார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த புனிதரை பாதுகாவலராக கொண்டிருக்கின்ற நாமும், இந்த உலகத்தில் இருக்கின்ற பல மக்களும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? உண்மையிலுமே கடவுளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக, விசுவாசம் நிறைந்த பிள்ளைகளாக, நம்முடைய உயிரையும் கடவுளுக்காக கொடுக்கின்ற அளவிற்கு துணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த உலக தருகின்ற
அற்ப இன்பங்களை தேடி, அற்ப சுகங்களை தேடி, நிலையற்ற இந்த உலகத்தை தேடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கடவுள் விரும்புவது நம்முடைய தூய பரிசுத்த உள்ளத்தை. அந்த உள்ளத்தை கடவுளுக்கு நாம் கொடையாக கொடுக்கின்ற பொழுது கடவுள் நமக்கும் கிரீடத்தை, விண்ணக மணி முடியை நமக்கும் கொடுப்பார். அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவரிடம் உள்ளத்தில் இருக்கின்ற தேவைகள் அனைத்தையும் சமர்ப்பிப்போம். இறைவா, உம் திருமகனின் சீடத்துவ அழைப்பை ஏற்று உம்மை பின்தொடரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் சோர்வு, தனிமை போன்ற தருணங்களில் உம் உடனிருப்பை உணரவும், நற்செய்தியின் மகிழ்ச்சியை இவ்வுலகிற்கு அறிவிக்க உமது ஆற்றலையும் இறையாசிரையும் நிறைவாக பொழிந்து காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, இவ்வுலகின் போக்கின்படி வாழும் நம்பிக்கையாளர்களாகிய நாங்கள் கொரோனா தொற்றால் நாங்கள் கற்ற பாடங்களை மனதில் வைத்து எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவுள்ளவர்களாகவும் உம்மை மையமாக வைத்து உமது திருவுளப்படி நாங்கள் வாழ உமது அருளை நிறைவாக பொழிந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உம் திருமகனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இறையாட்சிக்கு சான்று பகர எம் இளைஞர் இளம்பெண்களிடம் இறையலைத்தலை நீர் விதைக்கும். இறையலைத்தலின் நாற்றாங்கால்களாக எங்கள் இல்லங்கள் விளங்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, விபத்து, மரணம், நோய் போன்றவற்றால் தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் அனைவரும் உம் ஆறுதலை கண்டு கொள்ளவும், தங்கள் வாழ்வின் இழப்பை எதிர்கொள்ளும் துணிவை பெறவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். என் பலன் உங்களுக்கு போதும், உங்களுடைய பலவீனத்திலே பலனாக நான் இருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவரே, நாங்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் உம்முடைய அற்புதமான கரம், உம்முடைய அற்புதமான வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கையை, விசுவாசத்தை கொடுக்கின்றது. அந்த நம்பிக்கையில், விசுவாசத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் உம்முடைய அற்புதமான கருத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம். அதற்காக உங்க நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாய் திறந்து கேட்ட எல்லா விண்ணப்பங்களையும் பெற்றுக்கொண்டோம் என்கின்ற நம்பிக்கையிலே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தருகின்றேன் இறைவா, காணிக்கை தருகின்றேன், என்னையே தருகின்றேன் தலைவா, என்னையே தருகின்றேன். காணிக்கை தருகின்றேன் இறைவா, காணிக்கை தருகின்றேன், என்னையே தருகின்றேன் தலைவா, என்னையே தருகின்றேன். உமது அன்பில் நிலைத்து நான் வாழ்ந்திட, உமது சித்தம் செய்து நான் மகிழ்ந்திட, உமது அன்பில் நிலைத்து நான் வாழ்ந்திட, உமது சித்தம் செய்து நான் மகிழ்ந்திட. காணிக்கை தருகின்றேன் இறைவா, காணிக்கை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியான செபஸ்தியார் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கைகளை உமக்கு ஏற்புடையனவாயிருக்கவும் வேண்டுகின்றோம். இவை உமது மாண்பு குகந்ததாயிருப்பது போல இப்புனிதர் சிந்திய திரு ரத்தம் உமது முன்னிலையில் உயர்ந்தனவாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றின்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புக்கு உரியவும் அருவரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த பின்னவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராதுவது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் எங்களை ஏற்றுக்கொண்டீரடவி மக்கு அண்டி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனவை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கூர்ந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்து வரவருள மெய் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை
துன்பத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் எனவும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு கேட்பதற்கு அமைதி ஒற்றுமை வழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வருகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித செபஸ்தியார் என்னும் உம் புனிதருக்கு எந்த வனமளிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளின் வெற்றிலையும் தந்தது போல அதை மன வலிமை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டுதல்களினால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமையில் இருந்து விடுதலையும் அவளுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பயணி செய்வதில் என்றும் கருத்துடையவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவெல்லா அமைதியை பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளுக்குரிய நீங்கள் அவரோடு வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. செபஸ்தி என்னும் வீரரை, நம்மை காக்கும் புனிதரை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். செபஸ்தி என்னும் வீரரை, நம்மை காக்கும் புனிதரை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நன்மை கோடி செய்திடும் நகலூரின் புனிதரை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நன்மை கோடி செய்திடும் நகலூரின் புனிதரை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். செபஸ்தி என்னும் வீரரை, நம்மை காக்கும் புனிதரை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நோய் நொடிகள் தீர்க்கும் புனிதரே, உந்த நன்மை என்று பாடியே நன்றி கூறுவோம். நோய் நொடிகள் தீர்க்கும் புனிதரே, உந்த நன்மை என்று பாடியே நன்றி கூறுவோம். காலம் மாறும் முன்னன்பு மாறுவோ, காலம் மாறும் முன்னன்பு மாறுவோ, காலமெல்லாம் உம்மை பாடி நன்றி கூறுவோம். துன்ப துயரங்கள் இனி மறைந்து போகுமே, எங்கள் வாழ்விலே புது வசந்தம் வீசுமே. துன்ப துயரங்கள் இனி மறைந்து போகுமே, எங்கள் வாழ்விலே புது வசந்தம் வீசுமே. செபஸ்தி என்னும் வீரரை, நம்மை காக்கும் புனிதரை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம்.